திருமணம் ஓர் உடன்படிக்கை. நீங்கள் 2ஆம் தரமும் இதை செய்து கர்த்தருடைய பீடத்தை கண்ணீரினாலும் அழுகையினாலும் பெருமூச்சினாலும் நிரப்புகிறீர்கள். ஆகையால் அவர் இனி காணிக்கையை மதியார், அதை உங்கள் கைகளில் பிரியமாய் ஏற்றுக்கொள்ளவும் மாட்டார். ஏனென்று கேட்கிறீர்கள்? கர்த்தர் உனக்கும் உன் இளவயதின் மனைவிக்கும் சாட்சியாயிருக்கிறார். உன் தோழியும் உன் உடன்படிக்கையின் மனைவியுமாகிய அவளுக்கு நீ துரோகம் பண்ணினாயே. மல்கியா 2:13-14. 25வது திருமண நாளை கொண்டாடிய தம்பதியினரை அனைவரும் வியந்து போற்றி பரிசுகளை கொடுத்து கொண்டாடினர். காரணம், ஒரு நாள் கூட சண்டை போட்டது கிடையாதாம். பத்திரிகை நிருபர் வீட்டு தலைவியிடம் எப்படி சமாதானமாய் வாழ முடிந்தது என்றனர். திருமணம் முடிந்து பணியிடம் டார்ஜிலிங் சென்றோம். கணவரும் நானும் குதிரை வண்டியில் பயணித்தோம். வழியில் குதிரை முரண்டு பிடித்த நேரம் 1 என்றார். தொடர்ந்து 2 என்றார். 3ஆம் முறை வந்தபோது துப்பாக்கியால் சுட்டுவிட்டார். நான் வாயில்லாத குதிரையை சுட்டுவிட்டீர்களே என்றேன். துப்பாக்கியை திருப்பி என்னை பார்த்து 1 என்றார். இந்த 25 ஆண்டு வரை நான் வாயை திறக்கவில்லை என்ற காரணத்தை கூறிய போது மகிழ்ச்சிக்குள் ஒரு கடுமையான மன உளைச்சல் இருப்பதை அறிந்தனர். திருமண உடன்படிக்கை எலும்பில் எலும்பும் மாம்சத்தில் மாம்சமும். அவர்கள் இருவரல்லர், ஒருவராய் வாழ்வர். ஒரு ஆதாம் அதிலிருந்து ஒரு ஏவாள் படைக்கப்பட்டாள். இருவர் இசைந்து வாழ வேண்டும். 2 கைகள் வீட்டை கட்டும், 2 இதயங்கள் இனிய இல்லத்தை கட்டும். மல்கியா தீர்க்கர் இன்று நடைபெறும் மனமுறிவின் கொடுமைகளை அன்று கண்டு எச்சரித்தார். பலிபீடம் மனமுறிவின் கண்ணீரால் நிறைந்திருக்கிறது. மனமாற்றம் அடையுங்கள், தள்ளி விடுதலை நான் வெறுக்கிறேன் என்று ஆண்டவர் கூறியதை சொன்னார். கடவுள் இணைத்ததை மனிதன் பிரிக்காதிருப்பானாக என்ற திருமண உடன்படிக்கையுடன் இசைந்து வாழ்வோம். ஆமீன். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக மலரட்டும்.